சீமான் இயக்கத்தில் நடிக்கும் பார்த்திபன் காதல் ஒழிகை எனும் தலைப்பு. இது குறித்து தான் நம்ம இந்த காணொலியில் காண இருக்கோம். சீமான் அவர்களது இயக்கத்தில் நான் நடிக்க வேண்டியது இருந்தது அப்படின்னு ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் அவர்கள் பதிவு செய்த ஒரு செய்தி தற்போது இணையத்தில் வைரலாக பரவப்பட்டு வருகிறது. அந்த நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய அரசியலில் தவிர்க்க இயலா கர்ஜனை நண்பர் சீமான் அவர்கள் இயக்க நான் நடிப்பதற்கு கால் நூற்றாண்டுக்கு முன் இதே நாளில் வைக்கப்பட்ட தலைப்பு. படம் கைவிடப்பட்டாலும் நட்பு அப்படியே ஒருவரை ஒருவர் ரசித்தபடியே தொடர்கிறது. என் சில கவிதைகளை அவர் சிலாகித்து மேடையில் பாராட்டும் போது அந்த கவிதைகளில் உள்ள கருத்து விதைகளில் சில புது தளிர்கள் துளிர்க்க செய்கிறது. நானும் ஒரு ஒலிவாங்கி போல் அவர் பேச்சை மிக அருகில் இருந்து ரசிப்பேன். இருவரின் அரசியலும் தத்துவமும் கருத்தும் விருப்பமும் வெவ்வேறாக இருப்பினும் கடவுள் இல்லை பெரியார், பெரியாரே இல்லை சீமான், அவரவரது குரலை ஒலிக்க செய்வதாகவே நான் பார்க்கிறேன். நான் அப்படியே எனக்கு சரியெனப்பட்டதை பட்டவர்த்தனமாக பேசுகிறேன். அரசியல் இன்ன பிற லாப நோக்கமின்றி. புரிந்தோர் பிஸ்தாக்கள், புரியாதோர் பிஸ்கோத்துக்கள். சரி, காதலுக்கு வருவோம். வருவதும் போவதும் வாடிக்கையே காதலுக்கு, வருவதெல்லாம் போவதும் வாடிக்கையே சாதலுக்கு. மிடிந்து போனது இன்று பிடிக்காமல் போய் சீமான் சுவரில் பெரியார் புகைப்படம் போலத்தான் இந்த பாழாய் போன காதலும். என் இதயத்தில் அவள் அடித்து விட்டு சென்ற ஆணையில் கூட அவள் புகைப்படத்தைத்தான் மாட்டி விடுகிறேன் என நண்பர் ஒருவர் எழுதியதைப் போல போன வருடம் போன காதல் வேறு பூமியில் வேர்பிடித்து பூத்து குலுங்கும். அது புரியாத, இன்னும் பிரியாத, உயிர் வரை பிரிந்திடாத ஒரு காதலாய் காதல் ஒழிக என இக்காதலர் தினத்தில் கொண்டாடுவோம். புதிதாய் பூத்தவர்களுக்கு பூத்து குலுங்கட்டும், சுவைத்து கொண்டாடட்டும். தோத்தவர்கள் காத்திருங்கள், அவளை அவனை சுமந்து கர்ப்பமான இதயத்தில் கன்றாவி கவிதையாக பிறக்கலாம். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா காதல் உய்க்கும் பின் பொய்க்கும் அப்படின்ட்டு ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் அவர்கள் அவரது இணையதள பக்கத்தில் பதிவு செய்திருக்காரு. சிலது புரிந்தாலும் சிலது அவருக்கே உரிய நக்கல் பாணியில் பதிவு செய்திருக்கிறது அப்பட்டமாக நமக்கு தெரிகிறது.